காசாவில் நிலவும் மோசமான தண்ணீர் நெருக்கடி, நீரின்றி வாடும் 4 லட்சம் குழந்தைகள். ஐக்கிய நாடுகள் மற்றும் பிற உதவி அமைப்புகள் காசாவில் நிலவும் மோசமான தண்ணீர் நெருக்கடி பற்றி எச்சரித்துள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலின் முற்றுகை உதவி மற்றும் எரிபொருள் விநியோகத்தை தடுத்துள்ளது. இது இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய எல்லை முடக்கமாகும். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் கூடுதல் அவசர உதவி நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் இறக்கும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. உதவி நிறுத்தப்பட்டதிலிருந்து சுமார் 4 லட்சம் குழந்தைகள் உட்பட 10 லட்சம் மக்களின் தினசரி தண்ணீர் விநியோகம் சராசரியாக 16 லிட்டரிலிருந்து 6 லிட்டராக குறைந்துள்ளதாகவும், எரிபொருள் விநியோகத்தில் தீர்ந்துவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையலாம் எனவும் யூனிசெஃப் எச்சரிக்கின்றது. காசா மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கும் உப்பு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு காரணமாக முழு திறனில் செயல்பட முடியாமல் உள்ளன. காசாவில் உள்ள தண்ணீர் மற்றும் சுகாதார உட்கட்டமைப்பில் 85% அளிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் ஐக்கிய நாடுகள் கூற்றுப்படி இஸ்ரேலில் இருந்து காசாவுக்கு தண்ணீர் வழங்கும் 3 முக்கிய தண்ணீர் குழாய்களில் ஒன்று துண்டிக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அவநம்பிக்கையான சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் உணவை கொண்டு செல்வதில் நாங்கள் அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்கின்றோம் என்று ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான தலைவர் டாம் விலான்சர் தெரிவித்துள்ளார்.